அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மருவ ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த வரப்பிரசாதம் நமக்கு இல்லையா? இந்த நாட்களில் நாம் நம்மையே ஒடுக்கி நம்ம ஆன்மாவுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து புது தெம்பை பெற்று எப்பொழுதும் இறை சிந்தனோடு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கைத்தான் அவர் நம்மளை அழைக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் ஒபேதியா எழுதிய நூல், அதிகாரம் 1, இறை வார்த்தை 2-4 முடிய. நான் உன்னை மக்களினத்தாரிடையே சிறுமைக்குள்ளாக்குவேன். நீ பெரும் நிந்தைக்கு ஆளாக்கப்படுவாய். பாறை இடுக்குகளில் வாழ்பவனே, உயரத்தில் குடியிருப்பை அமைத்திருப்பவனே, என்னை தரைமட்டும் தாழ்த்தக்கூடியவன் யார்? என் உள்ளத்தில் சொல்லிக் கொள்பவனே, உன் இதயத்தின் இருமாப்பு உன்னை ஏமாற்றிவிட்டது. நீ கழுகை போல் உயர உயர பறந்தாலும், விண்மீன்கள் நடுவில் உன் கூட்டை அமைத்தாலும், அங்கிருந்து உன்னை கீழே விழச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். மாட மாளிகையிலையும் கோபுரத்திலையும் இருந்து கொண்டு கடவுளை மறந்தவர்களுக்கு இந்த வார்த்தை இல்லையா? ஏனென்றால் நாம் இதெல்லாம் வாசிக்க நமக்கு நேரம் கிடைச்சிருக்காது. நாம் திருப்பலிக்கு போகிறோம், அங்கே வாசிக்கப்படுகின்ற வாசகங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால்தான் என் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தை என்று எங்களுக்கு உணர்த்தி அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவில்லை என்றால் மக்களினத்தாடையே நமக்கு சிறுமைக்கு உள்ளாக்குவாராம், நிந்தைக்கு ஆளாக்குவாராம். அது தேவையா நமக்கு? இறைவனோடு சேர்ந்து நடப்போமே. அப்படி நடந்தால் தானே இருக்க முடியும் இல்லையா? எங்கே வாழ்ந்தாலும், உயரத்தில் வாழ்ந்தாலும், என்னை தரைமட்டு தாழ்த்தக்கூடியவன் யார் என்று சொன்னாலும் இறைவன் ஒரு நொடி இல்லையா? எத்தனையோ பேர் எவ்வளவோ வசதியோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிறார்கள். ஒரு விஷயம் அதை சிந்தித்து பாருங்களேன். நாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அன்றாட தேவை நமக்கு சந்திக்கப்படுகிறது. உண்மையா பொய்யா? உண்மை. ஏனென்றால் நம் தேவைகளை அவர் அறிகிறார் இல்லையா? அது சொல்கிறாப்புல, நம்ம இதயத்தின் இருமாப்பு தான் நம்மளை ஏமாற்றுகிறது. எனக்கென்ன, எல்லாம் நான் நல்லா இருக்கேன், என்னை யார் கவுத்த முடியும், நான் எதை செஞ்சாலும் நிறைவாக நான் என்ற அந்த இருமாப்பு நம்மளை கீழே தள்ளும் என்று சொல்கிறார். அப்போ நம்ம இருமாப்போடு இருக்கோமா? ஆணவம் அகங்காரத்தோடு இருக்கோமா? எதையும் கேட்காதவாறு இருக்கோமா? இது எல்லாமே இறைவார்த்தையில் நமக்கு வருது. நான் இதை கூட்டி குறைச்சலான்னு சொல்லலை, இறைவார்த்தை இருக்கிறது அப்படியே சொல்கிறேன் மக்களே. நீங்கள் இந்த இறைவார்த்தையை கேட்டுட்டு இந்த ஜெப உதவி கேட்டு எடுக்கிறவங்கெல்லாம் அந்த இறைவார்த்தை விவிலியத்தை நீங்கள் திறந்து பார்த்து அதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் மீண்டும் அதை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் புரியும். சரியா? அப்போது நாம் தேவையற்றதை பேசும்போது அடிபடுவோம் நாங்களுமே இல்லையா? அதனால தான் தேவையுள்ளதை பேச சொல்கிறார். கழுகை போல் உயரே பறந்தாலும், விண்மீன்கள் நடுவுக்குள் கூடு கட்டி அமைத்தாலும், அங்கிருந்து உன்னை நான் கீழே விழச் செய்வேங்கிறார். இறைவன் செய்வாரா இல்லையா? படைத்தவரே அவர் தானே, படைப்பின் ரகசியமே அவர் தானே. அப்போ அவருக்கு செய்ய எல்லாமே உண்டு, எல்லா அதிகாரமும் உண்டு அவருக்கு இல்லையா? அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் இப்பொழுது சுட்டி காட்டியதில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, இல்லை நாம் அவருக்கு உகந்ததாக வாழ்கிறோமா? உகந்ததாக வாழ்ந்தோம் என்றால் நமக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை. இந்த இறை சிந்தனையோடு ஒரு விஷயம் சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, இறை வார்த்தையிலே எங்களை தெளிவுபடுத்துகிறீர், எங்களை புடமிடுகிறீர் சொற்களால். ஆமாண்டவரே, எங்களை காயப்படுத்துகிறீரோ என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக, இறை வார்த்தையின் மூலமாக எங்களை தெளிவாக்குகிறீர், தெளிவாக நடக்க வைக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எந்த நிலையிலையும் நாங்கள் நொறுங்கி கிடந்தோம் ஆண்டவரே, எங்களை தூக்கி வழிநடத்தினீர் ஆண்டவரே. அதற்கு நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைத்த நாளுக்கு நன்றி கூறுகிறோம். பொன்னில்லை, பொருளில்லை, ஒன்றுமில்லை என்று புலம்பல் இல்லை ஆண்டவரே. எங்களிடம் எல்லாமே நீராக இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு ஆண்டவரே? எங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் நீர் தருவீன் என்ற நம்பிக்கையோடு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.